வணக்கம். இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக், இளம் வயசுலேயே நிறைய குழந்தைகள் வந்து இப்போ மாரடைப்பு, அதாவது ஹார்ட் அட்டாக்கு, அப்புறம் கேன்சர், ஸ்கூலுக்கு போகிற குழந்த திடீர்னு காய்ச்சல்னு சொல்கிறாங்க, ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்காங்க, அங்கே போய் பார்த்தா குழந்தை இறந்துருச்சுன்னு சொல்கிறாங்க. இதுக்கெல்லாம் என்ன ரீசனாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் நான் தெளிவாக சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை முழுசாக பார்க்குறதுக்கு என்னெல்லாம் இல்லை, என் குழந்தையோட உயிரை விட எனக்கு இந்த 5 நிமிஷம் பெரிய வேல்யூபுல்லான ஒன்று அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தயவுசெய்து இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடுங்க. என் குழந்தையோட உயிருக்காக இந்த 5 நிமிஷம் வீடியோவை நான் முழுசாக பார்க்குறேங்கிறவங்க மட்டும் இந்த வீடியோவை பாருங்கள். ஏன்னா முழுசாக பார்த்தா மட்டும்தான் இதில் உள்ள டெப்த்து என்னங்கிறது உங்களுக்கு புரியும். இப்போலாம் நாம் இருந்த காலத்துலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கெமிக்கல் ஃபுட்ஸ் வந்து கிடையவே கிடையாது. கெமிக்கல் ஃபுட்ஸுங்கிறது நம்ம வந்து வெளியில் போய் சாப்பிட்ற ஐட்டம்ஸை மட்டும் நான் சொல்லலை. ஒரு ஸ்கூல்னே ஒன்று எடுத்துக்கலாமே, ஸ்கூல் ஒரு இன்டர்வல் பிரேக் விடுறாங்க, அந்த டைமில் வந்து நம்ம வெளியில் ஸ்நாக்ஸ் வாங்க போனோம்னா அந்த டைமில் நமக்கு கிடைக்கிறது நெல்லிக்காய், மாங்காய், அப்புறம் நவாப்பழம், இலந்தப்பழம், இந்த மாதிரி ஹெல்த்தியான ஃபுட் ஐட்டம்ஸ் தான் கிடைச்சிச்சு. ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலை நீங்கள் பார்த்திங்கன்னா லேஸு, பிஸ்கட்டு, சாக்லேட்ஸு, தென் எக்ஸ்ட்ரா. ஸோ இந்த மாதிரி தான் ஒரு தரமே இல்லாத ஒரு ருசிக்காக மட்டுமே குழந்தைகள் வந்து அடிக்ட் ஆகி அதை அடிக்கடி சாப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ நாம் சாப்பிட்ட அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஏன் இப்போ கிடைக்க மாட்டேங்குது? ஏன்னா அதெல்லாம் நம்ம மறந்ததுனால அதை விளைவிக்கிறதையே மறந்துட்டாங்க. இன்னொன்று, அந்த மரங்கள்லாம் இன்றைக்கி ரொம்ப ரேராக இருக்குது, அதுதான் ரீசன். அப்போ நம்ம குழந்தைங்களுக்கு வந்து டெய்லியும் இதே மாதிரியே சாப்பிட்டுக்கிட்டு வர்றதுனால என்ன ஆகுது, அவங்க உடம்புல வந்து நோய் எதிர்ப்பு சக்திங்கிறது ரொம்பவே குறைஞ்சாயிடுது, ரொம்ப டவுன் ஆகிடுது. சரி, ஒரு குழந்தைக்கு வந்து நல்லதை கொடுக்கலைனாலும் கெட்டதை கொடுக்காமல் இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் கெட்டது மட்டுமே தான் ஒவ்வொரு குழந்தைங்களோட உடலுக்குள்ளேயும் போகுது. இன்னொரு விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, அப்போல்லாம் நாம் இருந்த காலத்தில் நல்லா ஓடி ஆடி விளையாடுவோம். ஆனால் இப்போ இருக்கிற குழந்த ஒரு மொபைல் இருந்தால் போதும், அந்த மொபைலை பார்த்துக்கிட்டு அந்த டே ஃபுல்லாக ஓட்டிடுறாங்க. ஸோ ஒரு குழந்த சாப்பிடும்போது அது விளையாட போகலை, மொபைல் மட்டுமே பார்த்துக்கிட்டு இருக்குது. ஸோ குழந்தையோட உணவு செரிமானம்ங்கிறது எங்கே நடக்கும்? ஸோ செரிமானம் இல்லாமல் அந்த இது நிறைய இது பிளாக் ஆகிறதுக்கு காலப்போக்கில் வந்து நிறைய பிளாக் ஆகிறதுக்கு வந்து உடம்புல வந்து வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்திங்கன்னா, இங்கே நல்லது யாருமே சாப்பிட்றதில்ல. அப்படியே நல்லது சாப்பிட்லைனாலும் நோய் எதிர்ப்பு சக்திக்காக ஏதாவது ஒன்று நமக்கு நீங்கள் கொடுத்துருக்கீங்களான்னு யோசிங்க. அப்படி கொடுக்கலைன்னா இந்தந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் யோசிங்க. ஒரு குழந்த நல்லது சாப்பிட்றதில்ல, இன்னொரு விஷயம் மொபைலை பார்த்துக்கிட்டு விளையாட போகிறதில்ல. ஸோ குழந்தையோட செரிமான உறுப்பு வந்து பாதிக்கப்படுது. இன்னொன்று, தண்ணி நிறைய குடிக்கிறதில்ல. இன்றைக்கி வந்து சாப்பிட்ற நிறைய நல்ல நார்ச்சத்து உணவுகளெல்லாம் வந்து டாக்டர் கொடுக்க சொல்கிறாங்கன்ட்டு பேரண்ட்ஸ் வந்து கொடுக்குறீங்க. பட் அந்த நார்ச்சத்து உணவுகளும் கொடுக்குறது, நல்ல சத்துள்ள உணவுகளாக கொடுக்கும்போதும் அதுக்கு தேவையான தண்ணிங்கிறது ரொம்பவே அவசியமான ஒன்று. அப்போ அந்த தண்ணியை வந்து அவங்க எடுத்துக்கணும், அதை எடுத்துக்கிறது கிடையாது. இன்னொரு விஷயம் என்னென்னா வந்து இப்போல்லாம் வந்து நிறைய இந்த கம்பு, கேழ்வரகுங்கிற மாதிரி தானிய வகைகள்லாம் வந்து இதெல்லாம் தான் ஹெல்த்தி, சத்துமாக இதெல்லாம் தான் ஹெல்த்தின்ட்டு குழந்தைங்களுக்கு நிறைய பேரண்ட்ஸ் கொடுக்குறீங்க. பட் அது கொடுக்கறது மட்டுமே வந்து அந்த குழந்தைங்களோட உடம்புல வந்து இம்யூனிட்டி பவரை வந்து கொடுத்துறாது. அது கொடுக்கும்போதும், அதாவது நம்மளோட முன்னோர்கள் காலத்துலலாம் கம்பு, கேழ்வரகு இந்த மாதிரி தானியங்கள்லாம் சாப்பிடும்போது அவங்களோட உடல் உழைப்பு வந்து அதிகமாக இருந்தது. ஆனால் இப்போ இருக்கிற குழந்தைங்க எல்லாமே வந்து மொபைலில் பார்த்துட்டு அடிக்ட் ஆகிட்டு ஒரு எந்திரிச்சு கூட நடக்கிறது கூட சோம்பேறி பண்ணுறாங்க, ஒரு விளையாடுறது கூட அவங்க போகிறது. அப்படிங்கும்போது ஒரு ஹெவியான ஃபுட்டு உடம்புக்குள்ளே போகும்போது அந்த குழந்தைக்கு வந்து தேவையான ஆற்றல் வந்து கிடைக்காமலே போயிடுது. ரொம்ப சோர்வாயிடுறாங்க, நிறைய விளையாடுறது கிடையாது. இப்போ நீங்கள் ஸ்கூல் போனாலுமே அங்கே வந்து இந்த விளையாடுறதுக்குன்னு பிடி பீரியடுன்னு ஒன்று இருக்கும், அந்த பிடி பீரியடு பிடிச்சி கிளாஸ் எடுக்கணும்னு உட்கார வச்சுறாங்க. ஸோ ஒருத்தவங்களோட மைண்ட்குள்ளே வந்து ஒருத்தவங்க சந்தோஷமாக இருந்தால் என்ன வேணாலும் செய்ய முடியும்.
ஸோ அந்த விளையாடுற அந்த இதையும் பிடுங்கிட்டா அப்போ குழந்தைங்களோட மைண்டு வந்து இன்னமும் டவுன் ஆகிடுது. ஸோ வீட்டுக்கு திருப்பி வராங்க, வீட்டுக்கு திரும்பி வந்தோன்னே சாப்பிட்றாங்க, ஃபோன் பார்க்குறாங்க, படிக்கிறாங்க, திருப்பி ரொம்ப லேட்டாக தான் தூங்க போகிறாங்க. ஸோ இப்படியெல்லாம் இருக்கும்போது அது காலப்போக்கில் என்ன ஆகிடுதுன்னா, இப்போ நிறைய இது எடுத்துக்கிறோம், பட் உடல் உழைப்பு இல்லை, தண்ணி எடுத்துக்கிறதுல. அப்படிங்கும்போது கழிவுகள் எல்லாமே வந்து நம்ம உடம்புக்குள்ளே சேருது. அப்போ கழிவுகள் எல்லாமே நம்ம உடம்புக்குள்ளே சேரும் போது நம்ம சாப்பிட்டோம் பார்த்திங்களா, அந்த கெமிக்கல் ஃபுட்ஸு, இந்த பிஸ்கட் அண்டு சிப்ஸ் பாக்கெட்டு, இந்த மாதிரிலாம் சாப்பிட்றது அது ஒரு கழிவுகளை கொண்டு போய் விடுதான். இது எல்லாமே சேர்ந்து கேன்சரை உருவாக்கும். இன்னொன்று அதிகமாக ஃபுட்டு எடுத்துக்கிட்டு, ஒரு நல்ல ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கிட்டு தண்ணி குடிக்காமல் இருந்தாலும், விளையாட போகாமல் இருந்தாலும், ஒரு மொபைலை மட்டுமே டிவியை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருக்க சூழ்நிலை வந்தாலும் ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. இப்படி தான் வந்து நம்ம குழந்தைங்கள் வந்து நோய் அபாயத்துக்கு வந்து ஆளாக்கப்படுறாங்க. அப்போ குழந்தைங்களோட உயிர் எவ்வளோ முக்கியமான ஒன்று, அதை நம்ம எப்படியெல்லாம் கண்காணிக்கணும். ஒரு குழந்தை வந்து ரொம்ப வந்து சேட்டை பண்ணுறாங்க, அதுக்காக ஃபோனை கொடுத்து உட்கார வச்சிடலாமா? அது எவ்வளோ பெரிய தப்பு. நீங்கள் வந்து இந்த ஒரு விஷயத்தை மட்டும் கரெக்டாக பண்ணிங்கன்னா உங்கள் குழந்தைங்களோட உயிரை வந்து உங்களால் காப்பாற்ற முடியும். அது என்னென்னா, இப்போ எல்லாருமே வந்து கெமிக்கல் ஃபுட்ஸுக்கு வந்து பழகிட்டாங்க. ஸோ அது நம்மளே வாங்கி கொடுக்கலனாலும் நம்ம வீட்டில் உள்ளவங்களாம் வந்து பெரியவங்களாம் வந்து வாங்கி கொடுத்துறாங்க, குழந்த அடம் பிடிக்குதுன்ட்டு. நல்லா யோசிச்சுக்கோங்க, உங்கள் குழந்தைங்க வந்து நோயினால் அழுவுறது ஸ்டாப் பண்ணணுமா, இல்லை ஒரு விஷயத்துக்கு இதுதான் எனக்கு கெமிக்கல் ஃபுட்டு தான் வேணும்னு அடம் பிடிச்சி அழுவுறதை வந்து கூட ஸ்டாப் பண்ணிடலாம். பட் நோயினால் அழுவுறது யாராலையுமே வந்து தாங்கிக்கவே முடியாது. அந்த பேரண்ட்ஸ், ஈவன் அந்த பேரண்ட்ஸாலேயே வந்து சாப்பிட முடியாது, எதுவும் பண்ண முடியாது, என் குழந்தைக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு நினைப்பாங்க. நீங்கள் இந்த விஷயத்த மட்டும், இந்த 2 விஷயத்த மட்டும் நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா உங்கள் குழந்தைங்களோட நோய் எதிர்ப்பு சக்திங்கிறது ஹையாக இருக்கும். ஒன்று, உங்கள் குழந்தைங்கள நல்லா விளையாட விடுங்க. ஒரு ஹெவியான ஃபுட்டு கொடுத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்கள தண்ணி எடுத்துக்க சொல்லுங்கள். இந்த சீரக தண்ணி இது எதுக்கு வந்து குடிக்க சொல்கிறாங்கன்னா, நம்மளோட செரிமான மண்டலத்தை வந்து அது மேம்படுத்தி நம்மளோட கழிவுகளை வந்து அது வெளியேற்றதுக்கு வந்து உதவியாக இருக்கும். 2வது என்னென்னா, மாதத்தில் 2 தடவையாவது நிலவேம்பு கஷாயம் கொடுங்க. நிலவேம்பு கஷாயம், பப்பாளி கஷாயம், இதெல்லாம் வந்து கொடுக்கறது மூலமாக உங்கள் குழந்தையோட இம்யூனிட்டி பவர், நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாகும். இது மூலமாக அவங்க குழந்தைக்கு வந்து கெமிக்கல் ஃபுட்லேருந்து அவங்கள பாதுகாக்கிற ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியாக இந்த விஷயங்கள்லாம் வந்து அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வீடியோவில் இன்னும் ப்ரீஃபாக கேன்சர் அப்படின்னா என்னங்கிறத வந்து நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அந்த கேன்சருங்கிற வியாதி உங்கள் குழந்தைங்களுக்கு வந்துடவே கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் நெக்ஸ்ட்டு வீடியோ வந்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக தெரியும். அன்டில் தென் பாய் பாய், உங்களில் ஒருத்தி.